அன்பானவர்களே, பேராயர் டாக்டர் எஸ்.டி. நோவா ஐயா அவர்கள் வழங்கும் லெந்து கால சிறப்பு நிகழ்ச்சியை கண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இன்று நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசு என்றால் யார்? சாத்தான், கெர்ச்சிக்கிற சிங்கம், இந்த உலகத்தின் அதிபதி என்றெல்லாம் அவனை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் அவனை எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், அவன் பல ரூபத்திலே வந்து நம்மை சோதிக்கிறான். இந்த லெந்து காலங்களிலே சிந்திக்கின்ற ஒன்று அதுதான். அவன் எல்லாரையும் சோதிப்பான். ஏன்? நம்முடைய ஆண்டவரையே சோதித்தான். அப்படியானால் நாம் ஏமாத்திரோம். அவன் நம்மை சோதிப்பதற்கு இந்த உலகம் முழுவதும் அவன் அதிபதியாக இருக்கிறானே. ஒரு தடவை நான் சிறைச்சாலைகளிலே என்னுடைய பேராசிரியர் நண்பர்களோடு உள்ளே சென்றிருக்கும் போது, இந்த சிறையிலே எதற்காக வருகிறான், சிறைக்குள் எதற்காக வருகிறான், இவ்வளவு வேதனையை எப்படி அனுபவிக்கிறான், பல ஆண்டு காலமாக அவன் ஒரு சிறையிலே அந்த வேதனைகளுக்கு மத்தியிலே, அவன் விம்மல்களுக்கு மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே அவன் இருக்கிறானே, எதற்காக என்று எண்ணி பார்த்தேன். எண்ணி பார்க்கிறதை விட ஒரு சர்வே பண்ணினோம். நானும் என் நண்பர்கள் பேராசிரியர்கள் சிலரும் எதையோ சர்வே பண்ணுகிறார்கள். இது சிறைக்குள்ளே தானே என்று ஒவ்வொரு சிறையிலும் எடுத்தோம். அதில் அதிகமாக என்ன காரணத்துக்காக சிறைக்கு வந்திருக்கிறார்கள் என்று எண்ணி பார்த்தபோது 3 காரியங்களுக்காக அவர்கள் சிறைக்குள் வருகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில செய்த தப்பிதம் 3 தான். 3 காரியங்களுக்காக, மிகச் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் 3 ஆசைகள்: மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இதை ஒரு காலத்திலே புத்தர் சொன்னார். அதை நாம் என்ன செய்தோம்? ஏதோ படித்தோம், புத்தருடைய வரலாற்றிலே புத்தர் சொன்னார் என்று. அன்பானவர்களே, இந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்லக்கூடிய இந்த 3 ஆசைகளிலே ஒருவன் இறங்கினால் அவனை பிசாசு பிடித்துக் கொள்கிறான். அவன் வலை விரிக்கிறான். அந்த வலையிலே சிக்குண்டவர்கள் தான் இந்த சிறைவாசிகள். அப்படியானால் நாம் வெளியே வரும்போது நாம் பலருடைய வாலிபர்களை நான் பலரை பார்த்து கேட்டேன். அவர்கள் கூட சொன்னார்கள், இந்த ஆசையிலே ஒன்று அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். ஒருத்தன் சொன்னா, ஐயா, ஒரு பெரிய பணக்காரன் எனக்கு வேலை தாரேன்னு சொன்னாரு. நான் கஷ்டப்பட்டேன், என் தங்கச்சிக்கு கல்யாணம் வைக்கணும், நல்ல வேலையா கொடுத்தாருன்னா செய்யலான்ட்டு போனேன். அவர் சொன்னாரு, ஏப்பா சிம்பிளான வேலை தான், நான் சொல்லி விடுவேன், இந்த ராமேஸ்வரத்தில் போய் அவங்க ஒரு பெட்டியை தருவாங்க, அதை வாங்கிட்டு வந்து இங்கே மதுரையிலே நீ கொடுத்துடணுப்பா, வேற எங்கேயுமே நீ அலைய வேண்டாம், அவங்க தர்ற பெட்டியை இங்கே கொண்டு கொடுத்துடணும், இவங்க தர்றதை அங்கே கொண்டு கொடுக்கணும், அது ராமேஸ்வரத்தில், அவ்வளோதான், இந்த பக்கத்தில் தான் இருக்கு அப்படின்னு சொன்னான். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நல்ல வேலை தானே, இந்த பெட்டி அங்கேயும் அந்த பெட்டி இங்கேயும், சரி. ஆனால் நாளடைவில் நான் அதை செஞ்சுக்கிட்டே இருந்தேன், கொஞ்சம் வருமானம் வந்தது. பிறகு ஒரு நாள் நான் அந்த பெட்டியை கொண்டு அங்கே கொடுக்கும்போது, இந்த பெட்டியில் என்ன இருக்குன்னு போலீஸ்காரங்க கேட்டாங்க. எனக்கு தெரியாதுன்னு. உனக்கு தெரியாமல் எப்படா கையில் பெட்டியை வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு போலீஸ்காரர் வாங்கி உடைச்சாரு. உள்ள அவ்வளவும் கஞ்சா போட்டணும், பொட்டணமா இருந்துச்சு. அது கூட எனக்கு தெரியல. பிறகுதான் அவங்க சொன்னாங்க, இது கஞ்சாடா, கஞ்சா கடத்திரியா, அடி அப்படின்னு சொல்லி 4 அடி அடிச்சு என்னை உள்ள கொண்டு போய் படாத பாடு வேதனை. இந்த சிறைக்கு வந்திருக்கையா, ஆனா என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சுதான்யா நான் இதை செஞ்சேன். நல்லது. ஆனால் நீ பிசாசு உன்னை சோதித்து விட்டான். நீ பிசாசு எது செய்யக்கூடாதோ அதை நீ செய்தாய், அது தவறு தானே. பிசாசு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்ஜிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி அலைகிறான். ஐயா எனக்கு தெரியாதுன்னு என்ன,
வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ புறாவை போல கபடமற்றவனாக இருந்தால் பாம்பை போல வினாவுள்ளவனாக இரு. காரணம், பாம்பு சீண்டினால் கொட்டிவிடும். சாவுதான் அதுக்கு முடிவு. அதுக்கு வேற முடிவே கிடையாது. கொஞ்ச நேரத்தில் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பச்சை நேரத்தில் வரும், ஊதா நேரத்தில் வரும், என்னமோ சொல்லுவாங்க. அதுக்குள்ள அவன் மரணத்தை நோக்கி சென்று விடுவான். அப்படி இருக்கலாம்ல. ஒரு பெட்டியை கொடுத்தா நீ கொண்டு கொடுத்த, ஒரு பெட்டியை கொடுத்தா இங்க கொண்டு கொடுத்தானா என்ன ஏதுங்கிற அறிவு வேண்டாமா? சாத்தான் இப்படிப்பட்டவர்களை சோதிக்கிறான். அன்பானவர்களே, முதலாவது என்ன நடந்தது? ஏதேன் என்றாலே மகிழ்ச்சி, ஆனந்தம் என்று பொருள். அந்த ஏதேன் தோட்டத்திலே தான் ஆதாம் இருந்தான். ஆதாம் இடத்துல சொன்னாரே, இந்த புசிக்க வேண்டிய கனி இருக்கப்பா நிறைய, ஆனால் அந்த மரத்தில் உள்ள கனியை புசிக்காதே என்று சொன்னாரே. அவன் புசித்தானே. அவனை எவ்வளவு அழகான இடத்துல வைத்திருந்தார். முதல் மனிதன் ஆதாம், அவனுக்கு ஒரு அருமையான மனைவியை கொடுத்திருந்தாரே. அப்பா அவன் என்ன சொன்னான்னா, நீர் தந்தை ஸ்திரீ தான் எனக்கு அந்த பழத்தை கொடுத்தான்னா. அதுவும் தவறு தானே. உன் மனைவி சொல்றான்னா உடனே நீ சரி 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 தலையாட்டுறியா? உன் மனைவி அந்த பழத்தை சர்ப்பமாக வந்து, இந்த பழம் நல்லது, இதை புசிக்க கூடாது என்று கடவுள் சொன்னாரோ என்று கேட்கிறானே. அவள் ஆம் என்று சொன்னாள். இதை நீ புசித்தால் தேவனை போல ஆகிவிடுவாய், தேவர்களை போல ஆகிவிடுவீர்கள். அழகா சொன்னான்ல. அப்ப அழகுல அவ மயங்கிட்டாள. அப்ப நீ அந்த பழத்தை கொண்டு போது நீ தான்டா சாப்பிட்ட. அப்போ ஆண்டவருடைய சாபம் அப்போ வந்தது. நம்ம சொன்னா சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. என்ன சர்ப்பம் உன்னை வஞ்சித்தது? சர்ப்பம் உலகம் முழுது நிக்கிறான். புசிக்க வேண்டாம் என்று கர்த்தரால் சொல்லப்பட்ட கனியை அது சர்ப்பம் என்ன சொல்றா, நீங்க சாகவே சாக மாட்டீர்கள் என்று சொன்னான். அப்படித்தான் சொல்லுவான். அப்ப இவ என்ன சொன்ன தெரியுமா? இவட்ட கேட்டதுக்கு அது புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறது என்று சொன்னான். அன்பானவர்களே, யூதாஸ் எடுங்க. யூதாஸ் ஆண்டவரோடு கூட இருந்தான். ஆண்டவர் தான் அவனை வாப்பான்னு கூப்பிட்டார். 12 சீஷர்ல ஒருத்தன். ஆனா என்ன செஞ்சான் தெரியுமா? எல்லாருமா வந்து இயேசுநாதர் எங்கப்பா இருக்காருன்னு கேட்டான். அப்ப இயேசுநாதர் எல்லாரும் தாடி வச்சுட்டால யூதர்கள்லாம். இப்ப இயேசுநாதர் எங்க இருக்காருன்னு தெரியல. அப்ப யூதாஸ்கிட்ட வந்து கேட்டாங்க, எனக்கு என்ன தருவீங்கன்னு கேட்டான். சாத்தான் புகுந்துட்டான். சாத்தான் அப்பொழுது வேதத்தில் சொல்ல போகிறது, சாத்தான் உள்ளே புகுந்தான். வேதத்தில் தெளிவா இருக்கிறது. எனக்கு என்ன தருவீங்க? 30 வெள்ளிக்காசு தரும். ரைட் அப்படின்னு சொல்லி அவருக்கு அடையாளம் தெரியும் யூதாஸுக்கு. அந்த கூட்டத்துல இயேசுநாதர் போய்கிட்டு இருந்தாரு. அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தான். ஐயா முத்தம் கொடுத்தான். முத்தம்னா சாதாரணமா? முத்தம்னா இந்த வரலாற்றிலேயே மிகப்பெரிய எழுத்துக்கள் அது. அது அன்புனால நிறைந்து கொடுக்கிற முத்தம், பாச உணர்வு அது. அதனால இவன் போய் இயேசுநாதரை கட்டி பிடிச்சு முத்தமிட்டான். ஐயா அப்படி சொன்னான். யாரை நான் முத்தமிடுகிறேனோ அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவரை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படியே போய் யூதர்கள் அவரை பிடிச்ச உடனே சாட்டையை நல்லா அடிச்சான், சவுக்கால் அடிச்சான். அவ்வளவு கோவத்துல அவர் அடித்து சவுக்கால் அடித்து கொண்டு போறான். அப்பொழுது இவர்கள் பார்க்கிறான். இவன் பார்த்த உடனே ஐயோ அவர் குற்றமற்றவர், அவரை எப்படி இதை யோசிக்கல. அவன் இவர் மறைஞ்சிருவாருன்னு நினைச்சான். இல்ல அன்பானவர்களே, நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த பிறகு அவன் ஓடினா வச்சான், அதெல்லாம் ஒரு வேற காரியம், அதை விட்டுருவோம். சாத்தான் கூட இருந்த யூதாசுக்குள் போகும்போது, நீங்கள் அறியாத மனிதர்களிடத்தில் தவறு செய்வதிலே அது சாதாரணமாகிவிடுமே. மொத்தத்துல பிசாசுக்கு இடங்கூடாதிருங்கள் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல பரிசுத்த பவுல் மிக தெளிவாக சொல்கிறார். இஸ்ரவேல் ராஜாவுக்கு அந்த ஆவி வந்துச்சு, பொறாமையின் ஆவி, எரிச்சலின் ஆவி, ராஜ்யத்தை இழந்தான். இப்படி பார்க்க போனீங்கன்னா வேதத்தில் ஏராளமாக சொல்ல முடியும், ஏராளமாக நான் சொல்ல முடியும். ஆனால் இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது, இந்த லெந்து காலங்களில் எந்த காரணத்தை கொண்டும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றலை தாரும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஆண்டுக்கு ஒரு முறை
வருகின்ற இந்த லெந்து காலங்களிலே அப்பா, நாங்கள் எந்த காரணம் கொண்டும் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி, பொறாமையின் ஆவி எங்களுக்கு வராதபடி, எரிச்சலின் ஆவி வராதபடி, எங்கள் ஆண்டவருக்கு தீங்கு நினைக்காதபடி எல்லாவற்றையும் ஆண்டவரே, அருமையான உம்முடைய ஆவியானவரை எங்களுக்கு தந்து, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரே எங்களை உள்ளத்திலே நிறைக்கப்பட்டவர், அந்த ஆவி எங்களுக்கு வழி நடத்தத்தக்கதாக எங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. கர்த்தாவே, இந்த நாட்களிலே, இந்த நாட்களிலே நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை சார்ந்து நிற்கத்தக்கதாக, உம்மை நோக்கி நிற்கத்தக்கதாக எங்களுக்கு பலம் தாரும் சுவாமி. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓர் அன்பான வேண்டுகோள். கர்த்தரால் எனக்கு கொடுக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்ற நம்முடைய ஆண்டவரின் உயிர்த்தெழுந்த பண்டிகையை சிறைகளிலேயும், சிறை நண்பர்கள், சிறை மீண்டோர் குடும்பங்களிலேயும் நற்செய்தியோடு அன்பின் விருந்துக்கள் வழங்கி வழக்கம் போல் ஈஸ்டர் விழா கொண்டாடி வருவதை உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். நம்முடைய ஊழியமானது தற்போது நீங்கள் அறிந்திருக்கிறபடி இந்திய அளவில் விரிவுபடுத்தப்பட்டு அந்தமான் சிறைகளை கடந்து திகார் சிறைகள் வரை பரவியுள்ளது. அருள்நாதரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மீட்கப்பட்டோருக்கு இந்த ஆண்டும் சிறைகளில் ஈஸ்டர் நற்செய்தியோடு அன்பின் விருந்தும் மற்றும் பரிசுகள், துணிமணிகள் வழங்கிட உங்கள் உதவிகள் தேவைப்படுகிறது. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்ற நம்முடைய அருள்நாதரின் வாக்கின்படி ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே வரும் நம்முடைய ஆண்டவரின் உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் பண்டிகையை நறுங்குண்டு போன பாவிகள் மத்தியில் கொண்டாடி அவர்கள் என்றென்றும் கடைசி வரை கிறிஸ்துவுக்கே ஜீவனுள்ள சாட்சிகளாக இருக்கும்படியாக தாங்கள் மனமு வந்து உதாரத்துவமான லெந்து கால காணிக்கைகளை அனுப்பி முழு விசுவாசத்தினால் மட்டுமே நடைபெறும் இந்த கடைசி கால ஆத்தும ஆதாய பணிகளை தாங்கும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அன்பின் வேண்டுகோளை ஜெபத்துடன் உங்கள் முன் வைத்துள்ளோம். இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் கூட அதன் பலனை அடையாமற் போகான். மத்தேயு 10:42 வசனத்தின்படி கர்த்தர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அன்பர்களே, டிடி, செக், மணி ஆர்டர் மூலம் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய முகவரி அணைக்கும் கரங்கள் ட்ரஸ்ட் அல்லது டாக்டர் எஸ்டி நோவா, 6 கோயில் தெரு, பாரதி நகர், மதுரை 14. அணைக்கும் கரங்கள் ட்ரஸ்ட் அக்கவுண்ட் நம்பர் 1340000006107. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் IOB கோட் நம்பர் IOB A00013440, விஷாலாட்சிபுரம், மதுரை 14.